தந்தையின் மகன் தூயாமையாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் தூயாமையாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி பலியாக அர்ப்பணிக்கிறவர்கள் 35ஆம் திருமண ஆண்டு நினைவை கொண்டாடும் வின்சென்ட், அனிதா, விக்டோரியா, நான்சி, விக்டோரியா ஃபுட்பால் அகாடமி 51வது பிறந்த நாளை கொண்டாடும் லில்லி, பிரேமா, பிரியா, மேரி, ஸ்டெல்லா. மேலும் இது திருப்பலியில் மறித்த ராமதாஸ், ஆரோக்கியதாஸ், அருத்தந்தை கிளெமென்ட் பிராங்க், அருத்தந்தை வீகஸ், லில்லி, ட்ரீசா, அருணானந்தன், ஆரோக்கிய மேரி, வீர ராகவன், விடியான்களை மாற்றுக்காகவும், லோயி, சூசன் டிஏ கருத்துகளுக்காகவும் இத்திருப்பலியானது புகுந்தப்படுகின்றது. சகோதர சகோதரிகளே, தூய மறைநொழிவுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவிக்கிறேன், ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான தூய மரியாதை, வானதூதர் அனைவரை, சகோதர சகோதரிகளே, உங்களை நாம் இறைவனாகிய ஆண்டவர் எனக்காக நீங்கள் மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வு அழைத்து செல்வராக.
அன்பில் நிலைத்திருப்பவர்கள் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்களும் திருப்பெயரை காலத்திலும் போற்றது உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் திருமுன் அரசர் யோசாபாத் உடன்படிக்கை செய்து கொண்டார். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறைவசனங்கள் 8-13 முடிய மற்றும் அதிகாரம் 23, இறைவசனங்கள் 1-3 முடிய. அந்நாட்களில் தலைமை குரு இல்கியா எழுத்தர் சாப்பானை நோக்கி, ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்நூலை சாப்பானிடம் கொடுக்க அவனும் அதை படித்தான். பின் எழுத்தன் சாப்பான் அரசரிடம் வந்து பதில் மொழியாக, அரசே, உம் அடியார்கள் கோவிலில் கிடைத்த பணத்தை சேகரித்து ஆண்டவரின் இல்லத்தில் வேலை செய்வோரின் மேற்பார்வையாளரிடம் கொடுத்து விட்டனர் என்று சொன்னான். மேலும் அவன் அரசரிடம், குரு இல்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்துள்ளார் என்று கூறி அரசர் முன்னிலையில் அதை படித்து காட்டினான். அரசர் சட்ட நூலின் வார்த்தைகளை கேட்டதும் தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். பின் குரு இல்கியாவையும் சாப்பானின் மகன் அக்கிகாமையும் மிகாயாவின் மகன் அக்கோரையும் எழுத்தன் சாப்பானையும் அரச அலுவலன் ஆசாயாவையும் நோக்கி, அரசரிட்ட கட்டளை இதுவே, நீங்கள் போய் என்னை குறித்தும் மக்களை குறித்தும் யூதா முழுவதையும் குறித்தும் கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று ஆண்டவரின் திருவுளத்தை தெரிந்து வாருங்கள். ஏனெனில் இந்நூலில் நமக்காக எழுதப்பட்டிருக்கும் நம் மூதாதையர்கள் செவி கொடுக்கவும் இல்லை, அவற்றின்படி நடக்கவும் இல்லை. எனவே ஆண்டவரின் சினம் நமக்கு எதிராய் கொழுந்துவிட்டு எரிகிறது என்றார். அரசரது அழைப்புக்கிணங்கி யூதாவிலும் எருசலேமிலும் இருந்து பெரியோர்கள் யாவரும் அவரிடம் வந்து குழுமினர். அப்பொழுது அரசரும் யூதா நாட்டினர் அனைவரும், எருசலேம் குடிமக்கள் அனைவரும், குருக்களும் இறைவாக்கினரும், சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவரும் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தனர். அரசரோ ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருந்த யாவற்றையும் அவர்கள் காதில் விழுமாறு வாசித்தார். அரசர் தூணருகில் நின்று கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகவும் அவருடைய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார். மக்களும் அவ்வுடன்படிக்கைக்கு உடன்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலுரை. ஆண்டவரே, விதிமுறைகளை காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே, உம் விதிமுறைகளை காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே, உம் விதிமுறைகளை காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைப்பிடிப்பேன். உம் சட்டத்தின்படி நடக்க எனக்கு மிகுநோர்வும் தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைப்பிடிப்பேன். உங்கள் பதிவுரை. ஆண்டவரே, உம் விதிமுறைகளை காட்டும் வழியை கற்றுத்தாரும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உம் ஒழுங்குமுறைகளில் என் நாட்கொள்ளவும் செய்யும். தன்னலத்தை நாட விடாதேயும். உங்கள் பதிலுரை. ஆண்டவரே,
உன் விதிமுறைகளை காட்டும் வழியை கற்றுத்தாரும். வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடு. உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வளித்தருளும். உம் நியமங்களை பெரிதும் விரும்பினேன். நீர் நீதியுள்ளவராய் இருப்பதால் எனக்கு வாழ்வழியும். உங்கள் பதிலுரை. ஆண்டவரே, உன் விதிமுறைகளை காட்டும் வழியை கற்றுத்தாரும். அல்லேலூயா, 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 நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது: போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகிறார்கள், ஆனால் உள்ளேயோ அவர்களை கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழத்தையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென்று உங்களுடைய செயல்களை கொண்டு இணங்க கண்டு கொள்வீர்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு எச்சரிக்கை தருகின்றார். போலி இறைவாக்கினர்கள். பழைய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கின்றோம், போலி இறைவாக்கினர்களும் இருந்தார்கள். மக்கள் தன்னுடைய தேவைக்கு வசதிக்கு ஏற்ப இறைவார்த்தையை பயன்படுத்தி அதை போலி இறைவாக்கினர்களும் போதித்து இவ்வாறாக பொய்மையில் வாழ்ந்து இருள் சூழ்ந்த ஒரு நிலையில் இருந்த காலமும் உண்டு. இன்றும் கூட அவ்வாறாக இருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் நாம் பார்க்கும் நிறைய பிரிவினை சகோதரர்கள், பெண்டகாஸ்டல் மற்றும் இண்டிபெண்டன்ட் சர்ச், இவராக புராட்டஸ்டன்ட்ஸ், பல்வேறு நிலையில் ஒரு சிலர் வந்து மக்களுடைய மனதை மாற்றுகின்றார்கள்.
ஒரு சிறிய குடும்பங்களையும் பார்த்திருக்கிறேன். மிகவும் பக்தியான கத்தோலிக்க விசுவாசத்தில் ஊன்றியிருந்த குடும்பங்கள் சிலவை மற்ற சபையில் இருக்கின்றார்கள். சிலவற்றை நாம் அவரிடம் கேட்கின்ற பொழுது அவர்களுடைய விசுவாசம் உறுதியாக இல்லை எனில் மற்றவர்கள் சொல்லும் அவருடைய வார்த்தையை போல் அதனுடைய அவர்கள் சொல்கின்ற சில கேள்விகள், கேட்கின்ற கேள்விகள், சொல்லுகின்ற வார்த்தைகள், இவைகளை வைத்து அவர்கள் ஏமாந்து போகின்றார்கள். ஒரு சிலர் மீண்டும் கத்தோலிக்க சபைக்கு வந்திருக்கிறார்கள், எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் அதன் பிறகுதான் நாங்கள் உணர்ந்தோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாம் வாழும் காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் உறுதியாக இருந்தால், கத்தோலிக்க விசுவாசம் உறுதியாக இருக்கின்ற பொழுது நாம் எத்தகைய ஒரு சூழ்நிலையிலும் நாம் ஏமாந்து போக முடியாது. இன்னும் இன்றைய வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம், நாம் நல்ல மரம் கொடுக்கின்ற மக்களாக நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியில் பங்கேற்பது, இறைவார்த்தை வாசிப்பது, இவை அனைத்தும் நல்ல வாழ்வுக்கு நாம் பெற்றுக்கொள்கின்ற உறுதி அல்லது நல்ல வாழ்வுக்கு நாம் பெற்றுக்கொள்கின்ற அந்த சக்தி இறைவனிடமிருந்து. ஆகவே சில வாழ்ந்த சகோதர சகோதரிகளை நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரங்களாகத்தான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் மீண்டும் இறை வார்த்தையில், என்னுடைய அன்பில், இறை விசுவாசத்தில், இறை பக்தியில் இவராக நாம் வளர்ந்து வாழ்வோமையாகில் என்றும் கனி கொடுக்கக்கூடிய மரமாகத்தான் இருக்க முடியும். அத்தகைய ஒரு வாழ்க்கை நிலையை நாம் நம்மில் அதிகரித்து கொள்ள வேண்டிய வரங்களை திருப்பலியில் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உடையதுமான இவ்வாறு எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஈற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்மை இந்த
ஆண்டவரே, எங்களை உம்மோடு பரவாக்கும் இப்புகழ்ச்சி பணியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களில் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை எழுப்பும். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதருக்கு விழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள் ஆற்றல்களும் செராப்பின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவரோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மடி நிறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகமுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக
நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அங்கு புகழுகிறோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைவுகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய பீட்டர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சோதிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுகளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவர்களாய் இருந்தோராகி புனிதர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாமையாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். தந்தையை உமது திருமணம் வீடுகளில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் எங்களை மீட்டெடுக்கும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் எமக்கு அமைதி
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் விபத்து விழுகிறது. நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். எனது ஆன்மா விழுகிறது. விண்ணகத்தையே
உம் திருமகனும் என் சகோதரமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நன்மைகளையும் தூய ஆவியாரின் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியது செய்ய பிறகு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நானும் வளர்த்தெடுக்கவும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உடல்களும் முழு அண்டங்களிலும் புதிய விடலும் புதிய மன்னரும் நோக்கிய காவிரியின் மாற்றம் பெறுவதாக. யோகி கொண்டாட்டத்தின் நகர் விண்ணக செல்வதற்கான ஆதரத்தையும் எதிர்நோக்கி திருப்பணியிலாக ஏனில் தூக்கி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய என் கடவுளாக உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இத்திருப்பணியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.